ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீட்டிங் டாக்டர்ஸ் வந்து சீசன் 3ல எபிசோடு 1 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, ஐப்பும் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அங்கேருந்து தான் கண்டினியூ ஆகுது. எனக்கு இந்த இடத்தை பார்க்கும்போது பழைய நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வருது. போய் கொஞ்ச நாள் தான் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கற்காலத்துல கூட பார்க்க எவ்வளவு ஒரு அழகான கிராமத்தை உருவாக்கி இருக்காங்க. இந்த கடல் மலை கிராமம்னு இப்படி எல்லாமே எனக்கு வேணும். அது எங்களோட கிராமம், தர முடியாது. இந்த குட்டி வந்தா நல்லா என்ஜாய் பண்ணிருக்கோம். இந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே நாம இதுக்கு முன்னாடி பார்த்த இடத்துல குரோம் அப்புறம் கொஹாக்கு மாதிரி 21ஆம் நூற்றாண்டு சார்ந்தவங்க இல்லல்ல. கரெக்ட் தான். பலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அந்த வெளிச்சத்துல இருந்த தப்பிச்சு போனவங்க தான் இவங்க எல்லாரும். அதனால இவங்க எல்லாம் கொஞ்சம் ரேரா நம்ம மூஞ்சில வெடுப்புல அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு இருப்போம். அப்ப இத்தனை வருஷங்களா அந்த இடத்துல ஸ்டாப் ஆனது தான் இங்க சொடக்கு போட்டு சொன்னது ஐயா. எனக்கு ஒரு சந்தேகம். அதிசய திரவத்தை உருவாக்குனவனே நீதான் அப்படின்னா அப்ப ஒண்ணு குணமாக்கி எழுப்புனது யார் சேர்க்கும்? அதுக்கு தான் எனக்கும் பதில் தெரியல. அவன் கல்ல ஆனதுல இருந்து கொஞ்சம் கூட கவனம் செதறாம ஒவ்வொரு நொடியும் எண்ணி இருக்கான். அப்பதான் யதார்த்தம் நைட்ரிக் ஆசிட் அவன் மேல விழுந்து சரி சரி விளையாடலாம். எங்களோட வா. இந்த கிராமத்தை நாங்க உனக்கு சுத்தி காட்டுறோம். சுகாசாவோட படையை எதிர்க்கிறதுக்காக செங்கு கிராமத்தோட சேர்ந்து மக்கள் நம்பிக்கை அடைஞ்சு அவன் எதிர்த்து ஜெயிச்சான். அதோட அவன் இந்த மொத்த கிராமத்தையும் அறிவியல் ராஜ்யமா மாத்திட்டான். அப்படின்னா இப்ப அவன் அவனோட பழைய எதிரான சுகாசாவை காப்பாத்துறதுக்காக தானே இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமா, இந்த உலகத்தோட மறுபக்கத்துல யாரா நீ எதையும் சொல்லவே விட மாட்டேன்றாவனே. கொஞ்சம் இப்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பனா சுக்காசாவோட சேர்த்து இந்த மொத்த மனித இனத்தையும் பழையபடி மாத்தத்துக்காக தானே முயற்சி பண்றான். அப்பனா இந்த உலகத்தை நீங்க கடக்கிறதுக்கு கப்பலை ஓட்ட உங்களுக்கு கேப்டன் அவசியம். மக்களே, தேவங்கிற கட்டாயத்துக்குள்ள நீங்களா இருக்கீங்க, சரிதானே? அத சொல்ல எதுக்குடா அதுக்கு மேல ஏறல? யாரும் இல்லடா. எனக்கு கப்பலை உருவாக்க உதவி பண்றீங்களா? இங்க பாருங்க, சும்மா வேடிக்கை பார்த்தா கப்பலோட வேலையெல்லாம் தானாவே நடக்காது. அப்படியேதான் இருக்கு பேஸ் மட்டும். அடடே, அற்புதமா இருக்கே. செங்கு கைப்பட்டா எல்லாம் கலக்கலா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த டிசைனும். இத வச்சு பக்காவான கப்பலை உருவாக்கிடலாம். செங்கு சொன்ன மாதிரி இந்த உலகத்தோட மறுபக்கத்தை நான் பார்க்காம விட மாட்டேன். எவ்வளவு பேர் மரத்துக்குன்னு இருந்தப்ப கூட அந்த இடத்துக்கு போனதே இல்ல. மக்களே, நாம எங்க போறோம்னு தெரியாது. அங்க போய் ஜாலியா இருப்போம். ஏன்னா மனுஷ வாழ்க்கையே ஜாலியா இருக்கிறது தானே. அங்க என்ன பிரச்சனை இருக்கு? கேட்டு போற சும்மாறா. இது நடக்கணும்னா செங்கு சொன்ன மாதிரி நம்ம கப்பலை உருவாக்கணும், இல்லைன்னா எங்கேயும் போக முடியாது. செங்கு சொன்ன எரிபொருளை நம்ம கண்டுபிடிச்சா கிளம்பிடலாம். அத கண்டுபிடிக்கிறதுக்கு தானே செங்கு காத்தாடி மாதிரி காத்துல பறந்து போயிருக்கா. ஹே செங்கு, இந்த பலூனோட சோதனை பிரமாதம். நல்ல வேளை எந்த பிரச்சனையும் வரல. பிரச்சனை வரலையா? என்ன வர வழியில மொத்தமா ஒரு இடத்துல நாங்க காலியா இருப்போம். நிலமா இருந்தாலும் சரி, ஆகாயமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் ஒரு கை பார்த்துடுவோம். நமக்கு தேவையான எரிபொருள் எங்க இருக்குங்கிறத தேடி கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு நம்ம போயே தீரணும். அது மட்டும் கிடைச்சதுன்னா இந்த உலகத்தை நம்ம வளம் வரலாம். என்ன கேப்டன், இந்த உலகத்தை பார்க்க தயாரா இருக்கீங்களா? யார பார்த்து என்ன கேள்வி கேட்கிற? நான் களத்துல இறங்கினவனை எங்க வேணாலும் கூட்டிட்டு போவேன். பிறந்ததுலேருந்தே ரெடி தான். பெட்ரிஃபிகேஷன் பீம் ஆகட்டும், மனித இனத்தோட வரலாறு ஆகட்டும், இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த கற்காலத்துல இருக்கிற புது உலகத்துல இருக்கிற எல்லாம் எனக்கு தான் சொந்தம். போட்டு போட்டு தானே கை புழுவா இருக்கு கிடக்குது. ஆமா, அதான் மேப்பே புதுசா போடணும். அழகான பெண்மணிகளே, என்ன பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தம்பி அழகானவங்கன்னு சொல்றேன், எங்களையா? என்னடா இது, பார்க்கும்போது என்னோட நாக்கெல்லாம் ஒழுகுது. அட, இது விருந்து தம்பி. செங்குவையும் ஃப்ரெண்ட்ஸையும் இந்த கிராமமே விருந்து வச்சு அழைக்கிறாங்க.
ஆஹா. எல்லாம் ஃபிஷ்ஷு தான். என்னப்பா இது கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இந்த டைமுக்கு. ஏய் ஜாஸ்பர் டர்காய்ஸ், ஏன் நீங்க மாமிசம் சாப்பிடாம அதை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதா என்ன? சாச்சா பிடிக்காதுல்ல ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு பெருசா சாப்பிடணும்னு தோணல, அதனாலதான் அப்படி சொன்னேன். கடந்த சில மாசங்களா நாங்க இந்த மீனை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். செங்கோ, இந்த கிராமத்துல நாம இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க போறோம்னு சொல்லு. ஆ, தெரியலையே. ஆயில் கண்டுபிடிக்கிற வரைக்கும் 1 வருஷம் இல்ல 2 வருஷம். அப்ப நான் அது வரைக்கும் வானத்துல பறந்துகிட்டே சாப்பாடுலாம் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். என்னானாலும் சரி. நீ எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு முடிவெடுத்தா நல்லா இருக்கும். இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இந்த உலகத்தை பொறுத்தவரை பேராசையா இருக்கிறது அவ்வளவு பெரிய தப்பு ஒண்ணும் இல்லைல்ல. அதுக்கான முழு உருவமா தான் இவன் இருக்கானே. இவன் பல்லு பல பழக்கிறத வச்சே தெரியலையா? பிஞ்சு அத்லெட்டியா பொண்ணு வருதுங்க. உண்மையாவே நான் பறந்துகிட்டு இருக்கேன். பாத்துமா, உணர்ச்சி வசப்படுறங்கிற பேர்ல அப்படியே விழுந்துற போற சிங்க பெண்ணே. வந்து வேலையை பாக்குறியா? நான் உணர்ச்சி வசப்படுறேனா? சிங்க பெண்ணேவா? இத்தனை நாளா உனக்கு அதை சொல்றதுக்கு எங்க போச்சு? டப்பிங் டீம் சரி சரி, நான் ஒத்துக்கிறேன். கொஹாக்கோட பார்வை பயங்கரமானதுதான். இருந்தாலும் சாக்கு சொல்லி பலூன்ல பறக்கலாம்னு பார்த்தா உசாராயிட்டான். நிலப்பரப்புல தேடுறது கூட முக்கியமானது தானே. இந்த மாதிரி வானத்துல நம்ம பறக்கிறது மூலியமா நீ தேடுற ஆயில சுலபமா கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதுன்னா இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. எப்படி அடையாளம் ஆனா கண்டுபிடிப்பான்னு நம்பிக்கையும் பாரு. அதிர்ஷ்டமும் அறிவியலுக்கு இல்லையே. அதான் அந்த map திரும்ப வரைஞ்சு உதவியோட பண்ணதான் உண்டு. நிலப்பரப்பு மட்டும் தேடுறதோட இல்லாம நமக்கு தேவையான சகர ஆயில் ஃபீல்ட்ஸை கண்டுபிடிச்சிடலாம். நம்மளோட கண்களை பயன்படுத்தி இந்த புது உலகத்துக்கான வரைபடத்தையே நம்ம வரையலாம். அங்க இருக்கிற காடை என்னன்னு பாருங்களேன். சாப்பாடு அடல. அட சீடன் ஃபாரஸ்ட் அங்கதான் இருக்கா? எப்படியோ அது கண்டுபிடிச்சாச்சுல. அங்க கூட்டிட்டு போற கடமை என்னோடது. நமக்கு தேவையானது அங்க நிறையவே இருக்கும். இது கேம் பாக்குற மாதிரி அந்த கிராஃப்ட் கேம். நம்ம உருவாக்குன இந்த கேம் மேப்ல முக்கியமான புதையல்கள் எங்க இருக்குன்னு குறிச்சு வச்சுக்கலாம். இந்த தேடுதல் எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. சரி, நம்ம க்ரூம் என்ன செஞ்சுட்டு இருக்கான்னு பாப்போமா? இந்த மூவியோட கலெக்ஷன்ல எங்கேயோ இருக்குது. நல்ல விஷயம்தான், அதுவும் நல்ல விஷயம்தான். சாப்பாடு கிடைக்கும்ல. என்னடா அது நகர்ந்துகிட்டு இருக்கு? காட்டுல வாழ்ற மிருகங்களா? ஒரு செயலரோட கணிப்பு எனக்கு தவறாத. எவ்வளோ இருக்காங்க. கிடைச்சிருச்சு. கூட்டத்துல இருந்து தனியா பிரிஞ்சு வந்த வயசான ஆட்டை கண்டுபிடிச்சாச்சு. அது கண்டிப்பா ஆட்டு மந்தைய சேர்ந்ததுதான். என்ன மன்னிச்சு. நான் வேட்டையாடுற ஆடுகள் எதுவும் வீணாக நான் விட மாட்டேன். அத பாத்தீங்களோ? இந்த அளவுக்கு தெளிவான ஒரு வரைபடத்தை நான் பார்த்ததே இல்ல. இப்ப வார்த்தைகள் வானத்து இருந்து. வழியா பறந்தா எவ்வளவு விஷயங்களை சேகரிக்கலான்னு. இந்த உணவு வரைபடத்தை வச்சு உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் உங்களால அடைய முடியும். உண்மையிலேயே இது ரொம்ப பிரமாதமா இருக்கு தம்பி. இவ்வளவு உணவு இருக்கிறதுனால இனி யாரும் பசியால தவிச்சு சாக மாட்டாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஏதோ இப்பதான் கஷ்டம் வந்துடுச்சு. இருக்கும்போது எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கல. போதும், நிறுத்துங்க. நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டீங்க. இருக்கு நல்லவன்தான். எல்லா குணமும் இருக்குது. இது கொஞ்சம் ஐயா முன்னேற்றம் இருக்கு. அடையாம போனதுக்கு இங்க வாழ்ற மனிதர்கள் தான் காரணம். ஏன்னா இங்க உணவு பற்றாக்குறை இருக்கிறதால அவங்களால எதுவும் செய்ய முடியல. சரிதானே? நான் இங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிராமம் இன்னும் பெருசா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனா உணவு பற்றாக்குறையா நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுல டர்காஸோட குடும்பமும் இருந்தாங்க. எல்லாரும் இறந்துட்டாங்க. மீன்களை கூட ஒரு அளவுக்கு மேல நம்மளால பிடிக்க முடியாது. ஏன்னா அது வளர்றதுக்கு நமக்கு அக்ரிகல்ச்சர் தேவை. ஒரு வகையில சொல்லணும்னா இது தாவரங்களோட சதினே சொல்லலாம். சில பேர் என்ன சொல்ல போனா மனித இனமே அதை சார்ந்துதான் இருக்குன்னு சொல்றாங்க. மனித இனத்தோட குறிக்கோளே பல்வகைப்படுறது தானே.
இந்த உலகத்துல இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் அதிகமாகணும்னா அதுக்கு பதில் நம்மள படைச்சவனுக்கு தான் தெரியும். ஆனா எனக்கு அதுல கவலையே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் என்ன கவனிச்சுக்கிட்டு அழகான பெண்மணியோட கண்ணுல தண்ணீர் வரக்கூடாது. இந்த உலகத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய பேராசை பிடிச்சவனா தான். வானத்து வழியா நமக்கு தேவையானதை தேடுவோம். சின்ன சரியா செங்கோ அக்ரிகல்ச்சர். நீ சொல்ற மாதிரி அக்ரிகல்ச்சர் மட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், சாப்பாடு மார்க்கெட்டே திறந்துருவோம். அதுக்கப்புறம் உன்னோட வருமானம் நீ ஏன்டா அவனை எப்படியும் அதுக்குதான் வரப்போறான் என்னால. அவனே சும்மா இருந்தாலும் நீ நல்லவனா இல்ல கெட்டவனான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஜென் சொன்னது சரியாதான் இருக்கு. நீ உண்மையாலே ரொம்ப மோசமானவன் தான். மோசமானவ இல்ல, பேராசை பிடிச்சவன், அவ்வளவுதான். இவனை பொறுத்த வரைக்கும் எதா இருந்தாலும் விட்டு கொடுக்காம முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சொந்தமாக்கிப்பான். அதுவும் வகையான திறமை தான். என்ன சொல்ற நீ? கரையில பாசி வளருதுன்னு கஹாக்கு பறந்துகிட்டே மேல இருந்து பார்த்து சொன்னா என்னது இது? இத பாரு, அது நமக்கு தேவைதான். அதுக்குன்னு கத்தணும்னு அவசியம் இல்ல. நாம இந்த உலகத்தோட மறுபக்கத்துக்கு போகணும்னா அதுக்கு நமக்கு உணவும் தேவைப்படுது. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அது அங்கதான் வளர்ந்துகிட்டு இருக்கு. அதுவும் அங்க இருக்கே, அதுதான் கோல்டன் ஃபாக்ஸ் டெயில். இந்த பகுதியில அதிகமான ஆட்டு மந்தைகள் ஏகப்பட்டது வாழுது. அதனால நமக்கு தேவைப்படுறது கண்டிப்பா இந்த இடத்துல இருக்கும். அதை நம்ம எடுத்துக்கலாம். பதப்படுத்தி வைக்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும். வேகம் வச்சிருவோம். இனிமே நமக்கு தேவையான உணவுகளை நாமளே வளர வைப்போம். இனிமே நம்ம கையில தான் இருக்க. எங்கிருந்து வந்துச்சு நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஆனா அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பல தூரம் பயணம் பண்ணி ஆகணும். அதுக்கு ஏத்த அளவுக்கு நமக்கு தேவையான உணவுகளும் தேவைப்படுது. எனக்கு வேணும் உணவுகள் எல்லாமே. எனக்கு வேணும். எனக்கு பிரெட் வேணும். நீ சொல்ற மாதிரி பிரெட் வேணும்னா அதுக்கு தேவையான கோதுமையை நம்ம அறுவடை செஞ்சாகணும். இப்படியா அடி ஆறுமாரா வெட்டி ஏற்றினதுங்க. அதுவாவே எல்லாம் முளைஞ்சு ஆமா, என்னது இதெல்லாம்? மத்தவங்களை தாக்கத்துக்கான வித்தையா? பிரெட் செய்யறதுக்கு என்ன தேவையில்லாம அதெல்லாம் சொல்ற? ப்ரிசர்வ் ஃபுட் தானே பண்ண போறேன்னு சொன்னேன். அதாவது பிஸ்கெட் செய்ய போறோம். அப்படின்னா அதை சுவையானதா செய்வோம். ஏன்னா இந்த உலகத்திலே நான் தான் பேராசை பிடிச்சவன். அந்த அளவுக்கு அவனே வேலை வாங்குறான். அதுக்குதான் அக்ரிகல்ச்சர் செய்யலாம்னு சொல்றேன். எனக்கு பிடிச்சிருக்கு. மனிதர்களாகிய நம்ம முடிஞ்ச அளவுக்கு அறிவியலோட சக்தியை பயன்படுத்தி இந்த விதைகளை விதைச்சு கடைசியா நம்ம அறுவடையும் செஞ்சிடலாம். பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இதெல்லாம் விதைக்கலாமா? இந்த இடத்தை சுத்தி மலைகள் நிறைய இருக்கு. அதனால டிரைனேஜ் பிரச்சனை இருக்கு. கேண்டோ பகுதிகளை இதை வளர வச்சாதான் சரியா இருக்கும். அதுக்கான வேலையை டைஜோவா அவங்களோட கொரில்லா டீமும் பார்த்துப்பாங்க. நீர் எடுத்துட்டு வந்து நடுவுல. இவரு தாங்க என்னோட அப்பா. நிஜமாவா? எப்படி கண்டுபிடிச்ச? இங்க மனித சிலைகள் ஆயிரக்கணக்கில் இருக்கு. ஆமா, யாரும் இல்லன்னா இவங்களை குணப்படுத்துறதுக்கு பதிலா நம்ம ஒட்ட வச்சுட்டு தானே இருக்கோம். பேசாம இவங்க எல்லாரையும் எழுப்பி நம்ம செய்யற வேலைகள்ல பயன்படுத்திக்கலாம்ல. நாம செய்யற வேலைக்கு புது மக்களை சேர்க்கவே முடியாது. ஏன்னா ஏற்கனவே உணவு பற்றாக்குறை இருக்கு. இந்த வேலைகள் எல்லாத்தையும் நம்ம சீக்கிரமா முடிச்சாகணும். ஏன்னா உறுப்புகள் பழசானா நம்ம ஒட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். உணவு பற்றாக்குறையா? உணவு சேகரிக்கிற விஷயத்துல மட்டும் நான் கில்லாடியா இருந்தேன்னா கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த தருணத்துல இருந்து நம்ம யாருமே உணவுக்காக இயற்கையை மட்டும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நமக்கான உணவை நம்மளே தயாரிச்சுக்கலாம். வெயில் போல போலாம் போலக்குது. எப்படி உட்கார்ந்தாலும் காத்தே வரல. அடே சோம்பேறி தண்ணி பசங்களா, பாய்ச்சறவெல்லாம் விவசாயம் இதுக்கு வேலை செய்ய சொன்னா சும்மா உட்கார்ந்திருக்கீங்களா? இத பயன்படுத்தி நம்ம சூரிய வெப்பத்துல இருந்து நம்மள காப்பாத்திக்கலாம். ஓ, இங்க கோதுமை இருக்குல்ல, அதை வச்சுதான் நான் இதை உருவாக்கினேன். பாக்கிறதுக்கு நல்லா இருக்கா? இதுக்கு தெரிச்சிடறா. பிரகாசமா இருக்க யூசரிஹா. விவசாய தலைவர்களின் கிரீடமா இது? டைஜுக்கு தெரியாம பாத்துக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் சொன்னேன். அறிவியல் அரசனான செங்கோவும் செயலிங்ல அரசனான ராய்ஸையும் ஆயில தேடி போனதுனால இங்க அரசன் நான் தானே.
உங்களுக்கு யார் தலைவனா இருப்பா? நீங்க யார் சொல்றதை கேட்டு நடப்பீங்க? உங்களை வழி நடத்துறவனு தானே? உங்க பசியை தீர்க்கறதுக்காக கோதுமையை விளைய வைக்கிறேனே, அது நான் தானே? திருப்திதான்ப்பா, கிரீடம் இல்லை. என்ன கதையா அடிக்கிட்டு போறான்? இவன் சொல்றது கேட்டு வேற எல்லாரும் வாய் படுக்கறாங்களே. இது அந்த 2 பேர் கேட்டா என்ன ஆகுமோ? அவனும் போட்டி போடுறான். போலீஸ் வேகமாக பண்ணுது. ஈகோ கிளாஷ்லேயே நடக்குது. நல்லா தூங்குறானுங்க. தைஜு என்ன பண்றான்? இவனுங்க 2 பேரும் சோம்பேறி. அவன் ஆரம்பிச்சா நிப்பாட்டவே மாட்டான். இருட்டினதுக்கு அப்புறமா என்ன வேலை உனக்கு? இப்ப ஓய்வு எடுத்து நாளைக்கு வேலையை ஆரம்பிக்கலாம்ல. நல்ல விஷயம் தான் அன்னைக்கு. ஆனா இதை பத்தி நீ கவலைப்படாத. தைஜு பாரு, அவன் சந்தோஷமா இல்ல. நம்ம தைஜுக்கு பலம் இருக்கிற மாதிரியே நிதானமும் இருக்கு. அவன் கண்டிப்பா இந்த ஃபார்மிங்ல கில்லாடியா வருவான். பொறுத்திருந்து பாரு. நீ சொல்றது கூட உண்மைதான். இவருதான் என்னோட அப்பா. என் சின்ன வயசுலயே என்னோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. அதனால நான் மறுபடியும் என் குடும்பத்தை உயிர்ப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணாலும் செய்வேன். ஆனா நான் அதை செய்ய மாட்டேன். ஏன்னா தன்னோட குடும்பத்தை எதிர்பார்க்கிற பல பேர் இங்க இருக்காங்க. எல்லாருக்கும் தேவையான உணவை நான் சேகரிச்சுட்டு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் நான் மீட்பேன். உணவு இல்லையேங்கிற பேச்சு வராத அளவுக்கு, எல்லாருக்கும் ஏத்த அளவுக்கு உணவு தயார் பண்ணி நான் கொடுக்காம விட மாட்டேன். தண்டா விவசாயி. வளர்ந்துருச்சு. பிரமாதமா இருக்கு. நம்ம வெதச்ச எல்லாமே பருவடை செய்யறதுக்கு தயாரா இருக்கு. வில்லாண்ட ஞாபகத்தினே இருக்கிறானுங்க. இவனுக்கு விளைச்சல் வரவே இல்லை. எவ்வளவு பெருசா வளர்த்து வச்சிருக்கான். நம்மளும் கஷ்டப்பட்டு தானடா வேலை பார்த்தோம். நம்மள மட்டும் ஏன் வரல சைடு மட்டும்? தூங்கி நின்றா. விவசாயம் செஞ்சீங்களா? என்ன மன்னிச்சிருங்க, நான் சரியா ஐயோ, கவனிக்கல. ஒண்ணுமே கடற்கரைக்கு போய் நான் பொறுக்கிட்ட வந்த சிப்பிகள் இந்த மாதிரி சேகரிச்சு கொண்டு வரதுக்கு கால்சியம் பல வருஷத்துக்கு போட்டிருக்கா. முன்னாடி செங்கு தான் சொல்லி கொடுத்தான். இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் ரொம்ப குழப்பமா இருக்கும். அதான் நான் கத்துக்கல. ஆனா இதை வச்சு என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அங்க இருக்க மண்ணோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. மார்னிங் க்ளோரிஸ் இருக்குல்ல, அத நல்லா நசுக்கி பேப்பர்ல ஊற வைங்க. சரியா? எப்பா நான் நினைக்கிறதா இது நம்ம ஸ்கூல்ல கூட பயன்படுத்தோமே, அதோட பேரு கூட மறந்துட்டேன். ஞாபகம் வந்துச்சு, அது பேரு லிட்மஸ் டெஸ்ட் ஸ்ட்ரிப் தானே? அப்படின்னா ஓ இதுவா? இதை வச்சு பார்க்கும்போது கலர் சிகப்பு கலர்ல மாறின மாதிரி இருக்கு. என்னோடதுல வச்சு பார்க்கும்போது பர்பிள் ஆமா, கலர்ல சின்ன மாதிரி வயசுல இருக்கு. ஏதோ விளையாண்டு ஞாபகம் எங்களுதான். அப்பதான் நீ தான் ஜெயிச்சிருக்க டைஜு. ஆசிடிக் சாயில் இருக்க இடத்துல கோதுமை வளரவே வளராது. என்னதான் அறிவியல் பூர்வமா உனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தாலும் கால்சியமை பயன்படுத்தி அந்த விஷயத்தை நீ சமாளிச்சுட்ட. என்ன சொல்ல போனா நமக்கு கிடைக்க போற கோதுமை எப்படி இருக்குன்னே தெரியாது. இருந்தாலும் நம்ம சயின்ஸ் ராஜ்யத்துல ஸ்பெஷலா ஒன்று செய்வோமே. வெற்றியோ தோல்வியோ அதை நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். மாடுலாம் வளர்த்தா அருமையா பண்ணுவோம். கௌபாய் மாதிரியே இருக்குமே. பிரமாதமா இருக்கு. இது எல்லாத்தையும் நான் ஏந்து, அதானே? பரவாயில்லையே, கரெக்டான டைமிங்க்கு வந்துட்டாங்களே. ஃப்ரெஷ்ஷா விளைஞ்சிருக்கிறத பார்க்க ஆகாயத்துல இருந்து வந்துட்டாங்க. என்ன ஒரு வேலையும் அவங்க கலெக்டல. இவன் வேற. சும்மா பின்னி அவன் கஷ்டப்பட்டு கேட்டோமா? நானும் அது மைண்ட்ல அடிச்சுட்டே இருந்தேன். மிகப்பெரிய அடியை எடுத்து வச்சிருக்கோம். மனித இனத்தோட வரலாற்றுக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வை பார்த்துட்டோம். இதே வேகத்துல இந்த உலகத்தை நம்ம ஒரு கை பார்த்துடுவோம். பெட்ரிஃபிகேஷன் பீமுக்கு பின்னாடி இருக்க மர்மத்தை தெரிஞ்ச மனித இனத்தையே நம்ம காப்பாத்துவோம். இனிதான் கதை சூடு பிடிக்க போகுது கண்ணா. ஓ, குக்கீஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டானுங்களா? நான் வேக வைக்கிறத பார்த்து நல்லா வரும்னு மட்டும் நினைச்சாதா? ஏன்னா நான் ஒன்றும் ப்ரொஃபஷனல் ஷெஃப்லாம் இல்ல. நான் பேராசை பிடிச்சவங்களால மட்டும் இப்படிலாம் சொல்றேன்னு நினைக்காத. ஏன்னா குவாலிட்டிங்கிறது முக்கியம். ஓட்டமா போட்டா பொங்க போகுது. சாப்பிடறதுக்கு பிரெட் கொடுப்பாங்க. ஆனா அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எதுக்குடா சாப்பிட்ட பசியிலே செத்துருக்கலாம்னு தோணும்.
அதனால அந்த மாதிரி ரொம்ப மோசமான உணவை நம்ம உருவாக்கவே கூடாது. அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு கண்ணா. இந்த கற்காலத்துல கூட தீஞ்சிச்சா வேக வச்ச பிரெட்டை செஞ்சாச்சு. என்னது இது? பாறாங்கல்ல திங்கிற மாதிரியே இருக்கு. ஆனா ஐயோ அப்படியே திங்கிறாங்க அது. அதுங்களுக்கு அது ஃபுட்டுன்னு நினச்சிட்டு இருக்கு. கறிக்கட்டையை மேல சாப்பிடுற மாதிரியே இருக்கு. மூடியில வேக வைக்கணும். எதையும் கொடுத்துருக்கீங்க. பசியில இருக்கிறவங்க மட்டும் இதை தின்னா நெருப்பு வைக்கிறோமே திருப்பி இதை வச்சுன்னுறானுங்க. வருத்தத்திலேயே அவன் செத்துருவான்டா. இல்ல தெரியாம தான் கேட்கிறேன். இதை பார்த்தா சாப்பிடுற மாதிரியா தெரியுது? செங்கோட டீம்ல இப்ப பிரெட்டை உருவாக்குறதுக்கு சோதனை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால காத்திருங்க மக்களே. சாப்பிட எப்படி என்ன இருக்கும்? பண்ணுவாங்க செங்கோ? இத சாப்பிட்டா எல்லாரும் செத்து போயிடுவாங்க. சரிதானே? ஆமா. நெருப்பு கம்மியாக வைங்கடா. பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படியாவது இந்த பிரச்சனையை சரி செஞ்சாகணும். இதுக்கு தீர்வு சபை தெரிஞ்சவங்களை இருக்கிறதுதான். இதை தானே அப்பவே சொன்னேன். இந்த எபிசோடு சூப்பருங்க. அந்த அக்ரிகல்ச்சர்ன்ற அந்த வார்த்தை கேட்கறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. இந்த விவசாயம் சொல்கிறப்பயே ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு எனர்ஜி வருது. அதுதானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே மக்கள் எழுப்புறதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கு. பட் மக்கள் எந்த அளவுக்கு எழுப்புறோமோ அந்த அளவுக்கு ஃபுட்டு பற்றாக்குறை வரும். ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்களுக்கு வில்லேஜ் இருக்கிறவங்களே கிடைக்கலன்றப்போ வெறும் மீன், அதுவும் ஒரு அளவுக்கு தான். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணது சூப்பராக இருந்தது. இல்லை நான் கூட அந்த ஃபுட்டு பற்றி ஒரு டைம் கூட யோசிச்சதே கிடையாது. நான் நினைப்பேன் நிறைய பேர் எழுப்ப எல்லாம் ஒன்றா இருப்பாங்க, இது நடக்கும் அது நடக்கும், நான் அப்படி தான் திங்க் போயிருக்கேனே தவிர பட் ஃபுட்டு பற்றி இவங்க யோசிச்சு அது உடனே டக்கு டக்குன்னு பண்ணாங்க. செம்மையாக இருந்துச்சு. அது நிறைய விஷயம் இல்லை, அந்த வயலுக்கு தேவையான விஷயம் இல்லைனாலும் இருக்கிறத வச்சு அவ்வளோ வளமாக கொண்டு வந்து ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டைஜி சொன்ன அந்த டைலாக் அது ஒரு விவசாயியோட ஒரிஜினல் வார்த்தை. அது அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறது. அவங்க எல்லாரும் ஒருத்தருக்கும் நான் வந்து சோறு போடுவேன்டா அப்படின்றது தான் ஒரு விவசாயியோட அந்த அர்த்தமே அதுதான். ஸோ அந்த டைலாக் வச்சது அருமையாக இருந்தது. இப்போ ரைஸ் கூட அப்படித்தான். அவனுக்கு வந்து ஃபுட்டு போடணும், அந்த பாட்டியம்மா அப்படி சொன்னாங்க, அந்த உணவு பற்றி அவங்களுக்கு வறுமை இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அவனுக்கு அந்த வெறி இருக்கு. ஆனால் பாருங்க சார் வந்து எதுவும் செய்ய மாட்டாரு. எல்லாரும் கஷ்டப்பட்டு நல்லா செஞ்சதுக்கப்புறம் நான் வந்து உணவு போடுறேன் அப்படின்ட்டு ஆனால் இந்த மாதிரி அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. நான் இப்படி இப்படின்னு எண்ணி தன்னை அடையாளப்படுத்திக்கிறவங்களும் இந்த நெகட்டிவாக நான் வந்து பேராசக்கார இது பட்ட மாதிரி அவர் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனால் அந்த மாதிரி சொல்கிறவங்க தான் அதுவாகவே இருக்க மாட்டாங்க. சும்மா வெளியே பேருக்குன்னு அப்படி சொல்லிப்பாங்க. பட் ஹார்ட்டாக மனசளவு பார்த்தோன்னா அது வேற மாதிரி இருப்போம். அவங்க வேற ஒரு ஆளாக இருப்பாங்க. ஸோ இவனை பார்த்தாலும் அப்படி தான் தெரியும். சும்மா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறது பட் ரொம்ப நல்லவனாக தான் இருக்கான். அதான் உள்ள பியூர் கோல்டு அதே மாதிரி அந்த குணம் தான் இருக்குது. செங்கு குணம் எல்லா குணமும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஆளை தான் தெரியும். வெளியே மட்டும் கொஞ்சம் அப்படி சீனு பந்தா அவ்வளோ. ஏன்னா பணக்காரன் அப்படியே வாழ்ந்ததுனால அந்த பந்தா வருது. பட் உள்ளுக்குள்ளே அந்த இறக்கம் இருக்குது, பாசம் எல்லாமே இருக்குது. பார்த்தோன்னே அது வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். இவனுக்கு அந்த லவ் வருதில்லை எடுத்தது. இப்படி வில்லேஜ் இருக்காங்க, ஒரு வயசான பாட்டி இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றலாம் டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிறேன். அந்த உணவுதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. எங்களுக்குமே அந்த தாட்டே வரல. போட்டு தயாரிக்கிறோம், அது போகிறோம், இதுக்கே எவ்வளோ இதான் அதை தான் யோசிச்சுமே தர. ஆமாம் இல்லை ஃபுட்டு சேமிச்சுன்னு எத்தனை போனோம், அதான்டா மெயின் அப்படின்றது இப்போதான் எங்களுக்கே தோணுச்சு. நிறைய வேலை இருக்குங்க. இப்போ இந்த ஆயில் கண்டுபிடிக்கிறதுக்கே எவ்வளோ நாள் ஆகும்னா 2 வருஷம் ஆகும்னா எவ்வளோ ப்ராசஸ்க்கு இது எல்லாம் சுக்காசகாக தான் மெயின். இப்போ அவனை எழுப்பணுன்றதுக்கு அந்த சைடு போயிருந்தா அந்த சைடு என்னென்ன பேச போகிறோம். இங்கேருந்து போகிறதுக்கே இவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது. இவ்வளோத்தையும் எடுத்துக்கிட்டு போய் சேரணும். போய் சேர்ற வரைக்கும் இது எல்லாமே பற்றணும். போய் சேர்ந்துடும் செய்யணும். சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே என்னடா பிரச்சனை இருக்குன்றது ஒன்று. ஸோ இவ்வளோ இருக்குங்க. போக 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 வேறு லெவலில் போயிட்டே இருக்குது.